காலை வணக்கம் நட்புகளே. பள்ளிக்கூடம் லீவ் இன்னைக்கு. காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அதெல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதுதான் இன்னைக்கு வீடியோ. வாங்க பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் வைக்க போகிறேன். எல்லோரும் வைப்பீங்க, நான் எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. கவுனி அரிசி கஞ்சிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 12-15 மிளகு இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன துண்டு தேங்காய். இந்த கவுனி அரிசியை வந்து ஒரு கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கோஸாக கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம எப்படி கேழ்வரகு கஞ்சி காய்ச்சுவோமோ அதே மாதிரி தான் கவுனி அரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேங்காய், ஜீரகம், மிளகு போட்டு கொரன்னு அரைச்சாச்சு. தண்ணி லேசாக கொதிக்குது. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நம்மளோட விருப்பம் தான். நமக்கு வந்து திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி வச்சுக்கலாம், தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு நல்லா பொங்கி வரும். அப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துக்காம வேணும்னா நம்ம கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். இனிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பட்டி, நாட்டு சக்கரை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் செஞ்சுருக்கிறது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்ததுனால 2 கிளாஸ் வரும். இப்போ நீங்கள் நிறைய பேர் 4 பேர் 3 பேர் சேர்க்குறீங்கன்னா அப்போ ஒருத்தருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து அரிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சிம்ல வச்சிருவோம். கஞ்சி சிம்ல 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சாச்சு. ரெடியாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி, கடலை சட்னி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.